விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடிட்டோம். அடுத்தது நம்ம இல்லத்தரசிகள் சரஸ்வதி பூஜைக்கான நவராத்திரி காலங்களுக்கான வேலைகளில் நீங்கள் ஆயத்தமாக ஆரம்பிச்சிருவீங்க. செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்போ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த வருடத்துக்கு ஒரு முறை நாம் செய்து பழகிட்டோம். வீடுகளை சுத்தம் பண்ணுறது புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜைக்கான அந்த விழா காலத்தை கொண்டாடுறதுக்கான சுத்தம் பண்ணுறத இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 2 நாள்லையே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சரஸ்வதி பூஜைக்கு இடையில மகாலயபட்சம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள் நாம் பித்ருக்களை வழிபடுறது. பித்ருக்கள் நம்ம வீடுகளில் தங்கக்கூடிய புண்ணிய நாட்கள். இந்த 15 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உடனே நமக்கு சரஸ்வதி பூஜை நவராத்திரி காலம் ஆரம்பமாகுது. அதனால் அந்த இடையில இருக்கிற அந்த மகாலயபட்ச நாட்கள்லேயே நாம் க்ளீனிங் ஒர்க்கை செய்து பழகிட்டோம். கண்டிப்பாக இந்த வருடத்துலேருந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. ஏன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம முன்னோர்களே நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய நீண்ட ஒர்க்காக க்ளீனிங் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 1 நாள் 2 நாள்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு முன்னாடியே க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சிருங்க. தமிழில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செய்துடுங்க. அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி 3ஆம் தேதியிலேருந்து அந்த பிரதமை ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து மகாலயபட்ச நாட்கள் ஆரம்பிக்குது. இது அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது புரட்டாசி 16 முடியுது. புரட்டாசி 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறதால நீங்கள் ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களோட க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சுக்குங்க. சொல்லும்போது உங்களுக்கு புரியாதது போல் இருக்கும். உங்கள் காலண்டரில் அப்படியே நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த மகாலயபட்ச நாட்களில் நெகட்டிவாக பேசாதீங்க. அதனால் முடிஞ்ச உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுக்க முடியலன்னா மளிகை பொருட்கள் காய்கறிகள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க. 15 நாட்களும் முடியலன்னா சனிக்கிழமை கர்மகாரகன் சனியினுடைய நாளன்னைக்கு யாராவது ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. பித்ரு தோஷமும் விலகும், பித்ருக்களோட ஆசியுமே நம்மளுக்கு கிடைக்கும், குடும்பம் செழிப்பாக இருக்கும்.